Reliance Matriculation Higher Secondary School. Welcome to students. Now today the topic is Unit 3 la Chapter 5 la Digestion and Absorption பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆர்கன் அனிமல் சிஸ்டத்தோட அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ டைஜஷன் அண்ட் அப்சர்வேஷனும் ஹியூமன் பீங்ஸில் இருக்கிற டைஜஷன் அண்ட் அப்சர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைஜஸ்ட் சிஸ்டம்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, செரிமான மண்டலம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. IDAAE அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டில். ஸோ I ஃபார் இன்ஜெக்ஷன், D டைஜஷன், அப்சர்ப்ஷன், அசிமிலேஷன், எஜிஷன். ஓகேங்களா? The process of digestion involves intake of the food, injection, breakdown of the food into micromolecules na digestion, absorption of this molecule into the bloodstream, absorption, the absorbed substance becoming components of cells, assimilation, and the elimination process of called the egestion. So undigested substance அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், ஸோ மவுத் டு ஆனஸ் இதோட ப்ராசஸ் தான் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம். ஸோ ஃபுட்டை நம்ம எப்படி எடுத்து அதை டைஜஷன் ஆகி அதை அப்சர்வ் பண்ணி அசிமிலேஷன் செரிமானிக்கப்பட்டு எஜிஷன் வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி தான் இதோட டீட்டெயிலு. டைஜஸ்ட் சிஸ்டம் இன்க்ளூட் த அலிமெண்ட்ரி கேனல் அசோசியேட் த டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனல் ப்ராசஸில் என்னென்ன கிளான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டைஜஸ்டிவ் கிளாண்டு, கேஸ்ட்ரிக் கிளாண்டு, ஸ்டொமக்கில் இருக்கிற கிளான்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா கிளான்ஸ் வந்துட்டு வெரைட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் ப்ரெசன்ட் என்ன ஃபார்னா மவுத்தில் கூட 3 கிளான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டொமக்கில் இருக்கிற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரிகளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த அலிமெண்ட்ரி canal is a continuous muscular digestive tract that being the with an anterior opening. ஃபஸ்ட்டு anterior openingனா ஃபஸ்ட்டு பிகினிங் ஃபார் மவுத் தான். ஸோ எண்டிங் த ஆனஸ். the mouth and open out posterior to the anus. பார்த்தீங்களா? அண்ட் anterior opening ஸ்டார்டிங்கில் மவுத்து, போஸ்டீரியர் எண்டிங்கில் ஆனஸ். ஓகேங்களா? த அலிமெண்ட்ரி கேனல் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத்து. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு, 2 மார்க்கில் கேட்பான். அலிமெண்ட்ரி கன்சிஸ்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மவுத்து, பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸு, ஈசோபேக்கு, ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன் அண்ட் தென் ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஓகேங்களா? மவுத்து உங்களுக்கே தெரியும், வாய், பக்கல் கேவிட்டி வாய்க்குழியிலோட இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம், பேரிங்ஸ் தொண்டை, ஈசோபேக்கு அந்த உணவு ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக்கு வயிறு, ஸோ அப்படின்னு இரைப்பை. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு இன்டெஸ்டைனு குடல்கள், அப்புறம் ரெக்டம் மலக்குடல், இந்த மாதிரி எல்லாமே. ஆனஸ்னால் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. த மவுத் இஸ் கன்சர்ன்ட் வித் த ரெஸ்பிஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் லீட்ஸ் டு த பக்கல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டின்னு சொல்லலாம், அல்லது அனதர் ஒன் நேம் வந்து ஓரல் கேவிட்டி. மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியல் த பக்கல் கேவிட்டி சுவிங். அதாவது எதுக்கு பக்கல் கேவிட்டி என்ன இருக்கா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்விங்னா ரொம்ப கிரைண்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீத்து, டங்க்கு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பக்கல் கேவிட்டியில். இந்த கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் த்ரூ சலிமெண்ட்ரி கேனல் அது வந்து மெக்கானிக்கல் டைஜஷன். அதுலேயே கெமிக்கல் டைஜஷன் நம்ம சாப்பிட்டதையுமே உடனே உள்ள ஃபுட்டு போகுமா, அதுக்கு சில சலைவரி கிளாண்டு ப்ரெசென்ட் ஆகும். அந்த என்சைம் தான் வந்து சலைவரி கிளாண்டு சொல்கிறாங்க. அந்த சலைவரி என்சைம் தான் சலைவரி கிளாண்டு. இப்போது நம்ம ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாவே நம்மளை அறியாமையே வந்துட்டு சலைவரி கிளாண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து கெமிக்கல் டைஜஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு அது என்ன என்சைமை செக்ரீட் பண்ணுறதுனா சலைவரி கிளாண்ட் என்சைமை செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஒன்று, ஈச் டூத் ஈஸி எமிப்ளேட் இன் த சோக்கெட் இன் த ஜா போன். அதாவது ஜா போனு, இந்த 2 டூத்தும் வந்து அப்பர் ஜா, லோவர் ஜா அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் கால்டு திக்கோட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. திக்கோட்டன்ட்டு 2 மார்க்கு கேட்டால் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த டூத்தை, ஷாக்கெட் ஜா, போன் ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு பேர் தான் திக்கோட்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஹியூமன் பீங் அண்ட் மெனி மேமல்ஸ் ஃப்ரம் த 2 செட் ஆஃப் 3 த லைஃப் டைம். அதாவது ஹியூமன் பீங்ஸ் அண்ட் மெனி மேமல்ஸ், ஹியூமன் பீங்ஸ் இல்லாமல் மெனி மேமல்ஸு நிறைய, இன்னும் அது இல்லாத நிறைய பாலூட்டிகள் அனைத்துக்குமே வந்துட்டு 2 செட் ஆஃப் த டீத் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் மீன்ஸ் ஆஃப் டைமில் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வரும்ல, அந்த பல் வந்து விழுந்துட்டு அந்த டீத் வந்துட்டு திரும்ப இன்னொரு லைஃப் டைமில் இன்னொரு செட் ஆஃப் டீத் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதான் லைஃப் டைம் வந்து 2 செட் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற டீத்து மில்க் டீத்துன்னு சொல்லுவாங்க, பால் பற்கள். ஸோ அது வந்து டெம்பரரி டீத்து, நாட் பர்மனெண்ட்டு. ஸோ டெம்பரரி மில்க் டீத் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது 20 செட் ஆஃப் 20. ஓகேங்களா? டெசிடியஸ் டீத்துன்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு நேமு. விச் கெட் ரீப்ளேஸ்ட் ஆஃப் த செட் ஆஃப் 32. 20 டெம்பரரி டீத்து, 32ங்கிறது பெர்மனன்ட் டீத்து. ஸோ இது அடல்ட் டீத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்க 32 பெர்மனன்ட் டீத்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் டைப் ஆஃப் டென்டிஷன்ஸ் கால்டு. இந்த டைப் ஆஃப் வந்து நம்ம தான் என்ன சொல்கிறோன்னா
டைஃபிடோடன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திக்கோடன்ட்டு, டைஃபிடோடன்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோடன்ட்டு. இது 3 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெர்மனன்ட் டீத்தை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸு. டெம்பரரி டீத் இல்லாமல் பெர்மனன்ட் டீத்தில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சியர், கேனியான், ப்ரீமோலார், மோலார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்மளுடைய பற்களில் 4 விதமான பற்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்சியர்னால் வெட்டும் பற்கள், கேனியன்ஸ்னால் கோரை பற்கள், ப்ரீமோலார் அது முன் கடவாய் பற்கள், மோலார் பின் கடவாய் பற்கள். ஸோ இதுதான் 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இன்சியர்ஸில் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுது? கட்டிங் டீத். ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதை கட் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு. கோரை பற்கள் ட்ராகர் ஷேஃப்டு டியரிங், அதாவது ஷேஃபில் வந்துட்டு டியரிங் நல்லா கிழிக்கிறதுக்கு அந்த கோரை பற்கள் ப்ரெசென்ட் ஆகுது. ப்ரீமோலார் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, மோலார்னால் கிரைண்ட் அண்ட் க்ரஷிங், அந்த ஃபுட்டை நல்லா மசிச்சு உள்ள நம்மளுடைய மக்கள் கேவிட்டிலேருந்து உள்ள யூசோபாக் ஃபுட் பைப் மூலிமா உள்ளே தள்ளுறதுக்கு ஸோ யூஸ் ஆகுது. ஸோ இது ICPM அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஐசினா ஐ ஃபார் இன்சியஸ், கேனியான்ஸ், ப்ரீமோலார், மோலார். இது 4ம் வந்துட்டு த பெர்மனன்ட் டீத்தோட டிஃப்ரெண்ட் டைப்பு. ஸோ இதை தான் ஹெட்ரோடன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்டிரோடன்ட்டு இப்போ நான் 3 சொல்லியிருக்கேன். திக்கோடன்ட்டு, டைஃபிடோடன்ட்டு, ஹெட்டிரோடன்ட்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் இன் ஈச் ஹாஃப் ஆஃப் த அப்பர் அண்ட் லோவர் ஜா. ஸோ இந்த டீத் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னா அப்பரில் வந்து லோவரில் ஆஃப். ஸோ ICPM அண்ட் தென் PM கேன் பி ரீப்ரசன்டட் டென்டல் ஃபார்முலா. ஸோ டென்டல் ஃபார்முலா, ஹியூமனோட டென்டல் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேமஸ் நிறைய அதுக்கு டென்டல் ஃபார்முலா ப்ரெசென்ட் இருக்குது. பட் நம்ம புக்கில் வந்துட்டு ஹியூமன் பீன்ஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2123 டிவைடட் பை 2123. ஸோ இது வந்து மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 2123 இன்ட்டு 2. சரிங்களா? இதுதான் வந்து இது இந்த மினரல் சால்ட் லைக் கால்சியம். ஸோ இந்த டீத் வந்து எப்படி இருக்குன்னா மினரல் சால்ட் லைக் கால்சியம், மேக்னீஷியம் ஆர் டிபாசிட் ஆன் த டீத் ஃபார்ம் த ஹார்ட் லேயர் டார்டார் ஆர் கால்குலஸ் கால்டு பிளேக்யூ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டார்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் இந்த டிஃபைன் பண்ணி தான் எழுதணும். கால்குலஸ் அப்படின்னாலும் இதுதான் மீனிங். சரிங்களா? பிளேக்யூ இந்த மாதிரி 3மே வந்து இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ அதை அந்த நம்மளோட டீத் வந்துட்டு மினரல் சால்ட் லைக் கால்சியம், மேக்னீசியம் ஆர் டிபாசிட் இந்த டீத் ஃபார்ம் ஹார்ட் லேயர். நம்ம டீத் வந்து ரொம்ப ஹார்ட் லேயரில் ப்ரெசென்ட் இருக்குது. அது டார்டார் எப்படி கால்குலஸ் அண்டு கால்டு பிளேக்யூன்னு சொல்கிறாங்க. இஃப் த பிளேக்யூ ஃபார்ம் அந்த டீத் இஸ் நாட் ரிமூவ்டு ரெகுலரி இட் வுட் பி ஸ்ப்ரெட் டவுன் த tooth into the narrow gap between the gums and enamel which cause inflammation called gingivitis. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது நம்மளோட பல்லு வந்து நாட் ரிமூவ்டு ரெகுலரி. ஸோ டீத் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இட் வுட் ஸ்ப்ரெட் டு த டூத் இன்டூ நேரோ கேப் பிட்வீன் த கம்ஸ். ஒவ்வொருட டீத்துக்கு இடையில நேரோ கேப் இருக்கும், உங்களுக்கே தெரியும், கம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எனாமல் காசு இன்ஃப்ளமேஷன். இந்த எனாமல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுது. கால்டு ஜிஞ்சிட்டிவ்ஸ் மீன்ஸ் ஈரிழிவு நோய். ஓகேங்களா? ஈறு வீக்க நோயின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த இப்போ டீத்துக்கிட்ட இடையில இருக்கிற அந்த எவுருன்னு சொல்லுவாங்க நம்ம மீனிங்கில். ஆனால் ஈறு வீக்க நோய் அந்த மாதிரி வந்துட்டு விச் லீட்ஸ் டு த ரெட்னஸ் அண்ட் ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ் டு பேட் ஸ்மெல். ஸோ அந்த ஈறுவிற்கு நோய் ஜிஞ்சிட்டிஸ் அப்படின்னு எதனால் வருதுன்னா ரெட்டிஸ்னஸ், டீத்தில் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆனால் அது ரெட்னஸ் கலரில் ஆகிறது, அதுக்கப்புறம் ப்ளீடிங், அதுலேருந்து ப்ளீடிங் ஆகிறது, அண்ட் தென் கம்ஸு பேட் ஸ்மெல், டீத்தோடது பிளாட் ஸ்மெல் வரதுக்கு காரணம் இதுதான் ப்ராப்ளம்மு. சரிங்களா? அதனால தான் டீத்தில் வந்துட்டு நம்ம அது பின்னு இந்த மாதிரி ஹேர் பின்னு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம இது பண்ணணும். அதோட கம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜிஞ்சிட்டிவ்ஸ்னால பாதிக்கப்படுது. ஹார்ட் ஸ்விங் சர்ஃபஸ் டீத் இஸ் மேட் ஆஃப் எனாமல் ஹெல்ப்ஸ் இன் த மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டங்க் இஸ் ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலர். அடுத்து ஃபஸ்ட் டீத்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று டங்க் உங்களுக்கு தெரியும், நாக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ மூவபிளி மஸ்குலர் ஆர்கன் அட்டாச் டு த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஃப்ரீனுள்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டங்க் வந்துட்டு ஒரு மூவபிள் மஸ்குலருங்காங்க. டங்க்கு நீங்கள் எந்த வேலை வெரைட்டியில் தான் நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ மூவபிள் மஸ்குலர் ஆர்கன் அட்டாச் டு த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஃப்ரீனுள்ளம் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் பக்கல் கேவிட்டி அண்ட் இஸ் ஃப்ரீ இன் த ஃப்ரண்ட். ஸோ நல்லா ஃப்ரீயாக மூவபிளாக ஃப்ரண்ட் போஸ்டீரியர் எண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் ஆக்ட் ஆஸ் த யூனிவர்சல் டூத் ப்ரஷ் அண்ட் ஹெல்ப் இன் டேக் ஃபுட்டு ச்வே மிக்ஸ் ஃபுட்டு வித் சலைவா. ஸோ இந்த டங்க்குனால என்ன யூசஸ் அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டு சாலோ ஃபுட் அண்ட் ஆல்சோ டு ஸ்பீக் பண்ணுற நம்ம நல்லா பேசுகிறதுக்கு இந்த டங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டங் ஹேஸ் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் கால்டு பாஃபிலியா வித் டேஸ்ட் பட்ஸ். அதாவது நம்மளுடைய நாக்குல பால்ஃபிலியா அப்படின்ற இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு வித் டேஸ்ட் பட்ஸ், நிறைய டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். The oral cavity leads into the short common base for food
and they are called parings. Very very important, underline பண்ணிக்கோ. The ஈசோபேக் and the trachea windpipeன்னு சொல்கிறாங்க. open into the parings. ஸோ இது வந்து windpipe வந்து open to the parings. food pass into the ஈசோபேக் through the wide opening called gult at the back of the parings. A cartilaginous flap called epiglotids. Very very important. The cartilaginous flap called epiglotids, குரல் வழி மூடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பேரிங்ஸ்னால் தொண்டை, இந்த கிளாட்டின்ஸ் கல்ட்டு வந்து எதுக்குன்னா அந்த ட்ரக்கியான மூச்சுக்குழல், ஈசோபேக் அது உணவுக்குழலுக்கும் மூச்சுக்குழல். ஈசோபேக்னா உணவுக்குழல், ட்ரக்கியான மூச்சுக்குழல். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை வின் பைப்புன்னு சொல்லிட்டாங்களா, சுவாச மூச்சுக்குழல். ஸோ இது வந்துட்டு இந்த ரெண்டு ஓப்பன் இன்டு த பேரிங்ஸ், அது ரெண்டுமே வந்து தொண்டையோட பகுதியில் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபுட் இது போகும்போது ஈசோபேக் டு த வின் ஓப்பனிங் கல்ட்டு கல்ட், அதாவது பேக் ஆஃப் பேரிங்ஸ். ஸோ அது மாதிரி அது ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இது ஈஸியாக வந்துட்டு ஃபுட் வந்துட்டு உள்ளே பாஸ் ஆகும். இந்த கார்டிலன்ஸ் ஃப்ளாப் கால்டு, அந்த கார்டிலன்ஸ் ஃப்ளாப் கால்டு எபிக்ளாட்டிஸ், குரல் வழி மூடின்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்ட் த என்ட்ரி ஃபுட் இன் டு த கிளாட்டிட்ஸ் ஓப்பனிங் த ட்ரக்கியா டியூரிங் swallowing. ஸோ அப்போ தான் நல்லா விழுங்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். த 2 masses ஆஃப் lymphatic tissue called tonsils. 2 lymphatic tissues present the tonsils அப்படின்னு சொல்கிறாங்க. are also called located at the side of pharynx. அந்த தொண்டையோட இரு பகுதிக்கும் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த tonsils வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ஓரல் கேவிட்டியோட இது, அதாவது ஈசோபேக்ஸு அந்த ட்ரக்கியா கூட இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷனு. The ஈசோபேக் is the thin long muscular tube connected with the condition of the food of the J-shaped stomach. ஸோ ஸ்டொமக் வந்து என்ன ஷேப்னா J-shaped stomach, passing through the neck, thorax, diaphragm. A cardiac sphincterனா இது, அதாவது கார்டியாக் சுருக்கு தசை, சரிங்களா. ஸோ இது கேஸ்ட்ரோ ஈசோபகல் ஸ்பிங்டர். இது எப்படி இருக்குன்னா, அந்த கார்டியாக் ஸ்பிங்டர் வந்துட்டு கேஸ்ட்ரோ ஈசோபகல் ஸ்பிங்டர். ஓகேங்களா, ரெகுலேட் த ஓப்பனிங் ஆஃப் த ஈசோபேகஸ் இன்டு த ஸ்டொமக்கு. ஸோ இது வந்துட்டு ஈசோபேக்கஸோட ஸ்டொமக்கில் இருந்து ஓப்பனிங்கில் ரெகுலேட்டாக ஓப்பன் பண்ணுறது இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த கார்டியாக் சுருக்கு தசை எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, வயிற்றுப்பகுதியில் இருக்கிற ஈசோபேக் ஸ்பிங்டர். ஓகேங்களா, அந்த இதில் வந்துட்டு ஓப்பனிங் ஈசோபேக்லேருந்து ஸ்டொமக் வரைக்கும் அந்த ஃபுட் பைப்பிலேருந்து, அதாவது என்னது உணவுகளிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்பிங்டரோட நேமு தான் வந்து கார்டியாக் ஸ்பிங்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் டஸ் நாட் கான்டாக்ட் ப்ராப்பர்லி டூரிங் த crunching action of the stomach, the gastric juice with acid may flow back into the ஈசோபேக் and cause the heartburn, அதாவது நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறது, ரிசல்ட்டிங் இன் அது. ஸோ இதனால தான், ஏன்னா அது வந்துட்டு கார்டியாக் ஸ்பிங்டர் வந்து டேரெக்டாக வந்துட்டு நாட் கான்டாக்ட் ப்ராப்பர்லி டியூரிங் த ஆக்ஷன். ஸோ அப்போ அதனால் வந்து நமக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு கேஸ்ட்ரோ ஈசோபேக்கஸ் ரிஃப்ளக்ஸ் அதான் சொல்கிறாங்க GERT. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரோ ஈசோபேக்கஸ் ரிஃப்ளக்ஷன் டிஸார்டர்ஸ். The stomach functional, that's the temporary storage organ food and it's located in the upper left portion of the abdominal cavity. It consists of 3 parts: cardiac portion into which the ஈசோபேக் open, and then pharynx portion. Next one பார்த்தீங்கன்னா pyloric portion. Very very important, 3 portions, mark it now. Very very important, cardiac portion and then pharynx portion and then வந்துட்டு pyloric portion. ஓகேங்களா, ஸோ சலைவரி கிளான்ஸ் இப்போ இந்த ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டமோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராமு. ஸோ சலைவரி கிளான்ஸ்னால் உமிழ்நீர் சுரப்பி, பேரிங்ஸ்னால் தொண்டை, லிவர் உங்களுக்கு தெரியும் கல்லீரல், கால் பிளாடர்னால் பித்த நீர்ப்பை, பேன்க்ரியாஸ் கணையம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைனா பெருங்குடல், ஹஸ்ட்ரானா மலக்குடல், அதாவது ஹஸ்ட்ரான் ரெக்டம், இதெல்லாமே மலக்குடல் தான், சரிங்களா. ஹஸ்ட்ராங்கிறது, அதுக்கப்புறம் ரெக்டம் மலக்குடல், ஆனஸ்ங்கிறது மலப்புலை. ஹஸ்ட்ரான்றது ஹஸ்ட்ராமீனி தான். ஸோ அதோட பார்ட் ஒன் ஆஃப் த பிக் இதில் இருக்கும், பெருங்குடலுக்கு அடுத்த பாட்டு. ரெக்டம்ங்கிறது மலக்குடல், ஆனஸ்ங்கிறது மலப்புலை. ஓரல் கேவிட்டி வாய்க்குழி, ஈசோபேக்னா உங்களுக்கு தெரியும் உணவுக்குழல், டியோடினா முன்சிறுகுடல் ஆஃப் சுமால் இன்டெஸ்டைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் அசெண்டிங் போர்ஷன் அப்படின்றதுனா என்ன, ஏறுகுடல்னு சொல்லுவாங்க. லாஸ்ட், அதாவது டிசெண்டிங் அப்படிங்கிறதுனா இறங்கிட்டு இந்த மாதிரி பின்னாடியில் இருக்கிறது, சரிங்களா.
லியோ வேக்கல் அந்த வால்வு இருக்குங்களே, இதை லியோ வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய லார்ஜ் இன்டெஸ்டைனோட இது வந்து தான் சீக்கம். உங்களுக்கே தெரியும், அந்த சீக்கம் தான் பெருங்குடலோட பிதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பெண்டிக்ஸ்ன்னு தெரியும், இதில் அப்பெண்டிக்ஸ் குடல்வால் நீட்சி. இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, இந்த குடல்வால் நீட்சி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இந்த இடத்துல தான். ஸோ கார்டியாக் ஸ்பிங்டர்னா பார்த்தீங்களா, கார்டியாக் சுருக்கு தசை அது வந்து இரைப்பையில், அதாவது ஸ்டொமக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு கார்டியாக் ஸ்பிங்டரு. அது கூட கொஞ்சம் கீழே அப்படியே கீழே கண்டினியூ இது பண்ணிங்கன்னா பைலாரிக்கு ஸ்பிங்டரு அங்கே இருக்குங்களா, பைலாரிக்கு ஸ்பிங்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு அதான் இதோடைய இமேஜஸ்ஸு. ஸோ டயக்ராம் பாருங்கள், இந்த ஹியூமன் டைஜஸ்டரோட டயக்ராம் தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ எந்தெந்த பார்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. மவுத்து டு ஆனஸ் தான் இதில் இருக்கிற நீங்கள் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மூணு போர்ஷன் படிச்சுமா, 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன, கார்டியாக் போர்ஷன், அண்ட் தென் ஃபண்டிக் போர்ஷன், அந்த பைலாரிக் போர்ஷன். ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குன்னா, ஓப்பன் இன்டு த டியோடினம். த ஓப்பன் இன்டு த ஸ்டொமக் இன்டு த டியோடினம் இஸ் த கார்டட் பை த பைலாரிக் ஸ்பிங்டர். இட் periodically allow partially digest food enter the duodenum and also prevent regression of food. த இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக் அஸ் மெனி ஃபோல்டு, அதாவது உள்ளே இருக்கிற இந்த இன்னர் வால் வந்து நிறைய மெனி ஃபோல்டு ப்ரெசென்ட் ஆகாத கேஸ்டிக்ராஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் அன்ஃபோல்டட் அண்ட் அக்குமேட்டட் அத லார்ஜ் மீல். ஸோ அன்ஃபோல்டடாக இருக்கிறது கேஸ்டிக்ராஃபே, அன்ஃபோல்டடாக இருக்கிறது லார்ஜ் மீலாக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிட்றதெல்லாம் அன்ஃபோல்டடாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று, த ஸ்மால் intestine assist in the final digestion and absorption of food. It is the longest part of the alimentary canal. very very important. இந்த alimentary canalலே லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி எது சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனல் டைஜஷன் அப்சர்வ் ஃபுட்டு லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த alimentary canal எதுனா ஸ்மால் intestine தான். ஸோ இது 3 ரீஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யூ சேஃப்டு டியோடினம், அது வந்து எவ்வளோ இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 25 சென்டிமீட்டர் லாங்கு. அண்ட் தென் லாங் ஆஃப் கால்டு மிடில் போர்ஷன் ஜிஜினியம், இலியம் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க, வெரி வெரி. டியோடினம், ஜிஜிஎம், இலியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியோடினம் வந்து யூ ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எவ்வளோ சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் மிடில் போர்ஷனில் ஜிஜிஎம் வந்துட்டு, ஜிஜினம் வந்து 2.4 மீட்டர் லாங்கு. அப்புறம் அதிகமாக ஹைலி காயில்டு, அதிகமாக காயில் இலியம். ஸோ 3.5 மீட்டர் லாங், ஓகேங்களா. The wall of the duodenum has Brunner's gland which secrete mucus and enzyme. ஸோ இந்த வாலில் வந்துட்டு டியோடினம் வந்து இந்த வால் ஆஃப் த டியோடினமில் வந்து ப்ரூனஸ் கிளாண்டு, டியோடினம் வந்து என்ன கிளாண்டு ப்ரெசென்ட் பண்ணுன்னா, ப்ரூனஸ் கிளாண்ட்லேருந்து என்ன செக்ரீட் பண்ணுது, அந்த கிளாண்ட்லேருந்து மியூக்கஸ் அண்ட் என்சைமை செக்ரீட் பண்ணுது. இந்த இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் intestine ஓப்பன் இன்டு த சீக்கம் ஆஃப் த லார்ஜ் intestine, சரிங்களா. ஸோ இந்த வில்லை அப்படிங்கிறது குடல் உறிஞ்சிகள், இப்போ அந்த பின்னாடி வரும். இந்த இலியல் மியூக்கஸா ஹேஸ் நியூமரஸ் வாஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் கால்டு வில்லி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குடல் உறிஞ்சிகள். ஸோ அங்கே இருக்கிற வாஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் வந்து வில்லி, அந்த குடல் உறிஞ்சிகள் மூலிமா அப்சர்வ் பண்ணிக்கும். விச் ஹஸ் இன்வால்வ் த ப்ராசஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் செல்ஸ் லைனிங் த வில்லி ப்ரொடியூஸ் நியூமரஸ் மைக்ரோஸ்பிக் ப்ரொஜெக்ஷன் கால்டு மைக்ரோவில்லி. நுண் குடல் உறிஞ்சிகள் மூலிமா அது என்ன பண்ணுன்னா, அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த டைஜஷன் அப்சர்வேஷன், அந்த ஃபுட்டை அப்சர்வேஷன் பண்ணி அது இருக்கிற அனதர் செல்ஸ் பார்ட்ஸுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணும். இந்த கிவிங் அ ப்ரெஸ் பார்டர் அப்பரன்ஸ் ஆஃப் தட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் அனானஸ்லி அலாங் வித் வில்லி வித் இலியல் மியூக்கஸா ஆல்சோ கண்டெயின் மியூக்கஸ் செக்ரிட்டிங் குளோபட் செல்ஸ். அதாவது இந்த செல்ஸ் வந்துட்டு எப்படி இந்த மியூக்கஸ் செக்ரிட் பண்ணது குளோபட் செல்ஸு. அண்ட் லிம்ஃபாய்டு திஸ் known as a pH patches, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோ. விச் ப்ரொடியூஸ் லிம்போசைட்ஸ். ஸோ அந்த பேச் பேசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. த வால் ஆஃப் த ஸ்மால் intestine பியர்ஸ் கிரிப்ஸ்ட் பிட்வீன் த பேஸ் ஆஃப் வில்லே அண்ட் கால்டு கிரிப்ஸ்ட் ஆஃப் லிப்ரகான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மடிப்புகள் நிறையா, அந்த இது கிரிப்ஸ்ட் ஆஃப் லிப்ரகானுங்கிறது மடிப்புகள் வந்துட்டு நிறையா காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, the large intestine of consists of the cecum, colon and rectum. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், டீத்து ஹார்டு பிளேட்னா உறுதியான அந்த மேலெண்ணை இதுக்கிறது, சாஃப்ட் பிளேட்னா மென்மையான படலமாக இருக்குது. டங்க் ஃப்ரண்ட் டூ த்ரெட், அதாவது முன்பகுதியில் வந்து டங்க் வந்து நல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள்,
இவ்வளான் இருக்கா உள் நாக்கு சரிங்களா. ஸோ அந்த சிறு நாக்குன்னு சொல்லுவாங்களா அங்கே ப்ரெசென்ட் பிறகு டான்சில் கட்டி பின்னாடி 2 பக்கம் ப்ரெசென்ட் ஆகிறது தான் பேரங்ஸோட. பக்கல் மியூக்கஸை லிப் அண்டு சிக்கில் ஏனிங்கன்னா வாய்க்குழியில் இருக்கிற கோழைப்படலம் அந்த விழா எலும்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் ஆஃப் மவுத் அடிவாய் பகுதி ஓகேங்களா. இதான் இதோடைய பக்கல் கேவிட்டியோட இமேஜஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் கன்ஸ் ஆஃப் த சீக்கம் காலான். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியோடினம் இலியம் ஜிஜினம் பார்த்தோம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கம் காலான் ரெக்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் அவுட் பண்ணிக்க. இந்த சீக்கம் இஸ் ஸ்மால் பிளைன் பவுச். இந்த சீக்கம் எப்படி இருக்குமா ஸ்மால் பிளைன் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் த ஓப்பன் இன்டு த காலன் இடும் அண்ட் இட் பாசஸ் அ நேரோ ஃபிங்கர் லைக் டியூப்லர் ப்ரோசஸ் கால்டு வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் நான் கேட்பேன் நீங்கள் மார்க் அவுட் பண்ணிங்க. போத் சீக்கம் அண்ட் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் லார்ஜ் இன் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த செல்லுலோஸ் செரித்தில் வந்துட்டு இது ரொம்பவுமே அது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஆக்ட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷன் வித் ஹெல்ப் ஆஃப் அ சிம்பயாட்டிக் பாக்டீரியாவில் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காளான் டிவைட் இன்டு த 4 ரீஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காளான் வந்துட்டு எப்படி வந்துட்டு டிவைட் இன்டு 4 ரீஜன் இருக்குன்னா அசெண்டிங், டிரான்ஸ்ஃபர், டிசெண்டிங் அந்த சிக்மாய்டு காளான். இந்த அசெண்டிங்னா ஏறுகுடல், டிரான்ஸ்ஃபர்னா கிடைமட்ட குடல், டிசெண்டிங்னா இறங்கு குடல், சிக்மாய்டு காளான்ங்கிறது சிக்மாய்டு சேஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை 4 இம்பார்ட்டண்ட்டு. The colon lined by the dilution called hustra very very important மா. ஸோ இந்த வந்துட்டு இந்த காளான் இந்த லைனடாக டைலூஷனாக இருக்கிறது பார்த்தா ஹஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க. இந்த சிங்குலர் ஹஸ்ட்ரம் இது வந்து எஸ் ஷேப்டு சிக்மாய்டு காளான் பெல்விக் காளான்னு சொல்கிறாங்க. ஓப்பன் இன்டு த ரெக்டம். ரெக்டம் இஸ் கன்சர்ட் வித் த டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபீக்கஸ். ஸோ இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான் அந்த ஃபீக்கஸில் இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஃபீக்கஸை வந்துட்டு டெம்பரரியாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ரெக்டமோட வேலை. இந்த ரெக்டம் ஓப்பன் அவுட் ஆஃப் த ஏனஸ். ஸோ இந்த ரெக்டம் ஓப்பன் ஆனதுமே அது ஏனஸ் மலப்புளை வழியாக அந்த ஃபீக்கஸ் வந்து வெளியே வரும். இந்த ஏனஸ் இஸ் covered by the 2 anal sphincter muscles. The anal mucus folded into the several vertical flowed and contain artery and veins called anal columns. இந்த anal columns வந்து artery vein ரெண்டுமே present ஆயிருக்கும். ஸோ இது வந்து anal column may be enlarged and called piles or hemiphoids very very important மா. அந்த காலன் வந்து ஆனல் காலம் வந்துட்டு என்லார்ஜ்டு புடைப்பு மாதிரி ஏற்பட்டுச்சுட்டு அதான் பைல்ஸ் ஆர் ஹெமோஃபோரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சில இதுக்கு மூலம் இருக்குது ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் இதனோட ப்ராப்ளமு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ அதோட இமேஜஸ் எல்லாம் பார்க்குங்க. ஏன்னா ஸ்மால் டிஸ்டைன் வித் வில்லை எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளட் கேப்லரி, எபித்திலியல் செல்ஸு, கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான்னு சொன்னோம்ல அந்த படிப்புகள் நல்லா இது கடவுள் மசில்ஸ் அண்ட் மசில்ஸ் லேயர்ஸ், வில்லின குடல் உறிஞ்சிகள், லிம்ஃப் செல்ஸு, பேசல் சர்ஃபேஸ் இதெல்லாமே ப்ரெசன்ட் ஃபார் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற வில்லை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம சொன்னோம்ல லார்ஜ் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் சொன்னோம்ல 4 ட்ரான்ஸ்ஃபர் கோலான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க. அந்த கிடைமட்ட குடல் ஃபஸ்ட்டு வந்துட்டு அசெண்டிங்க சொன்னோமா அசெண்டிக் காலான், ட்ரான்ஸ்ஃபர் காலான், டிசெண்டிங் காலான், அப்புறம் ஹஸ்ட்ரா அது அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சிக்மாய்டு காலான்னு சொன்னோம். ஆனல் கானல்னால் மலக்குடல் அதாவது மலக்கால் வாழ்வை, ஆனஸ்னால் மலத்துளை. ஸோ இந்த மூலிமா வந்து தான் அந்த ஃபீக்கஸ் வந்து வெளிவேறுது. சீக்கம் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் பார் குடல் வால் நீச்சி எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு இமேஜ் பாருங்கள்லாம் தெரியுது. ரெக்டம் அப்படின்னா மலக்குடல் ஓகேங்களா. இலியம் அப்படின்னா பின் சிறுகுடல். ஸோ ப்ரெசென்ட் ஃபார் இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைனு. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கட்டு. ஸோ உணவு பாதையினோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனோட கட்டில் என்ன இருக்குன்னு. த வால் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல் ஃபார்ம் ஈசோபக் டு ரெக்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த 4 லேயரு நேம்லி செரோசா, மஸ்குலரிஸ், சப்மியூக்கஸா, மியூக்கஸா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஈசோபக் ரெக்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த 4 லேயர்ஸ் ப்ரெசன்ட் ஆஃப் கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செரோசா, மஸ்குலரிஸ், சப்மியூக்கஸா, மியூக்கஸா. த செரோசாங்கிறது விசரல் பெரிட்டோனியம் அதாவது உள்ளுறுப்பில் இருக்கிற விசரல்னா உள்ளுறுப்பு பெரிட்டோனியத்தில் இந்த ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து அவுட்டர் லேயர் அண்ட் இஸ் மேடப் ஆஃப் த தின் ஸ்குவாமாஸ் எபித்திலியம். ஸோ இது எந்த எபித்திலியம்னால மேடப் ஆகிருக்குன்னா தின் ஸ்குவாமாஸ் எபித்திலியம்னால மேடப் ஆகிருக்கு வித் சம் கனெக்டிவ் திசு. அதுவும் இல்லாமல் நிறைய கனெக்டிவ் திசுஸ் ப்ரெசண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலாரிஸ் திஸ் மேடப் ஆஃப் ஸ்மூத் சர்க்குலர் லாங்கிடியூட் மசில்ஸ். நான் 1 மார்க்கில் கேட்போமா செரோசாயில் என்ன லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுக்கு மஸ்குலாரிஸில் என்ன லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்பேன். நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி படிங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மஸ்குலாரிஸ் மேடப் ஆஃப் ஸ்மூத் சர்க்குலர் லாங்கிடியூடல் மசில்ஸு fibers with a network of nerve cells and the parasympathetic nerve fibers which controls peristalsis very very important.
பெரிஸ்டால்டிஸ்னா அலை இயக்கம். ஸோ இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இது ஒரு இதாக வைக்கிறது மஸ்குலைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சப்மியூக்குலஸ் லேயர் ஃபார்ம்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அது சர்க்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ லாங்கிடியூட் மசில்ஸ். இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெய்ன் நர்வு, பிளட்டு, லிம்ஃபு, வெசல்ஸ் அண்ட் சிம்பேட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். பேராசிம்பத்தட்டிக்னா மஸ்குலாரிஸ், சப்மியூக்கசல்னா சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். கண்ட்ரோல் த செக்ரீஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். இது என்ன பண்ணுது? இண்டஸ்ட்ரியல் ஜூஸை கண்ட்ரோல் பண்ணுது. The innermost layer lining the lumen of the alimentary canal is the mucosa which is secretive mucus. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 லேயர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த பாருங்கள், இந்த லேயர்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் இப்போ பார்த்தோம்ல, லியூமனு, சப்மியூக்கஸா, மியூக்கஸா, இன்னர் சர்க்குலராக அது செரோசா. ஸோ இதுதான் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டைஜஸ்டிக் கிளாண்டு. டைஜஸ்டிக் கிளாண்டு செரிமான நாள சுரப்பியில் இருக்கிற நம்ம வந்து செரிமான சுரப்பியில் இருக்கிறது எக்ஸோகிரைனில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, எண்டோகிரைனில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைஜஸ்டிக் கிளாண்டு செரிமான சுரப்பிகளில் டைஜஸ்ட் கிளாண்ட் எக்ஸோகிரைன். ஸோ இது வந்து ஒரு நாளமுள்ள சுரப்பின்னு சொல்லுவாங்க. எக்ஸோன்னா நாளமுள்ள சுரப்பி. which can secrete biological catalyst called enzyme. The digestive gland associated with the alimentary canal or salivary gland. ஸோ இந்த alimentary canal ஃபஸ்ட்டு alimentary canalலே வந்துட்டு salivary gland, liver and pancreas தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். digestive glandனாவே salivary gland, liver, pancreas. ஸ்டொமக் ஃபால் gastric gland secrete gastric juice. ஸோ ஸ்டொமக்கில் இருக்க gastric gland வந்து gastric juice வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரியல் மியூக்கஸா செக்ரேட் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். இண்டஸ்ட்ரியலில் என்ன செக்ரேட் பண்ணுது? இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். காஸ்ட்ரிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்ரிக் ஜூஸு, இண்டஸ்ட்ரியல் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஜூஸு. ஸோ இதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சலைவரி கிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சலைவரி கிளாண்ட் there are 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்டு இன் த மவுத். அதாவது சலைவரி கிளாண்டில் 3 pairs இருக்குது. தேர் ஆர் த பாருங்கள், லார்ஜஸ்ட் parotid gland in the chick, இந்த சப்மேக்ஸிலரி, சப்மேண்டிபுலர், இந்த லோவர் ஜா. ஸோ சப்லிங்குவல்ங்கிறது beneath the tongue, சப்லிங்குவல். திஸ் கிளாண்ட் ஹவ் டக்ட்ஸ் அஸ் அ ஸ்டென்சன்ஸ் டக்ட், வாட்டன்ஸ் டக்ட், பத்தோலியன் டக்ட், டக்ட் ஆஃப் ரினியூஸ். ஸோ இந்த 4 ஒவ்வொரு டக்ட்டும் இந்த 3 pairs பேராக இருக்குது. இப்போ 3 தான், ஒன்லி 2 சரிங்களா. ஸோ அதான் parotid gland இமேஜஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இமேஜஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த சிக்கில் parotid glandன்னு மேலென்ன சுரப்பியில் வந்துட்டு parotid glandனா ஸ்டென்ஸ்டன் டக்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் சப்லிங்குவல் கிளாண்டில் பாருங்கள் என்னென்ன சப்லிங்குவல் நாவடி சுரப்பி இருக்குங்களா. ஸோ இதில் வந்துட்டு பேத்தாலியோன் கிளாண்டு சரிங்களா. சப்மேக்ஸிலர் கிளாண்டு, சப்மேண்டிபுலரில் வந்து வாட்டன் டக்ட். ஸோ ஒவ்வொன்றிலையும் 3 pairsன்னு சொல்லியிருக்காங்களே. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்துட்டு என்னென்னா parotid கிளாண்டு தான் லார்ஜஸ்ட்டு இது கிளாண்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள், the salivary juice secreted by the salivary gland reaches the mouth through 3 ducts. இந்த 3 தான். The daily secretion of saliva from salivary gland ranges of 1000 to 1500 ml. ஸோ நம்மளுடைய ஒரு நாளோட டெய்லி சலைவா வந்துட்டு salivary gland எவ்வளோனா 1000 to 1500 ml செக்ரீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று gastric gland, இரைப்பை சுரப்பி. The wall of the stomach is lined by the gastric gland. இதில் வந்து எவ்வளோ செல்ஸ் பிரச்சனை? சிப் செல்ஸ் ஆர் பெப்டிக் செல்ஸ் ஆர் ஜைமோசன் செல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது சிப் செல்ஸ்ன்னு சொல்லலாம், பெப்டிக் செல்ஸ்னு இரைப்பை செல்லு, ஜைமோசன் செல்ஸ் இந்த gastric glandல செக்ரிட் gastric enzyme. ஸோ இது வந்து 3மே வந்து gastric glandல செக்ரிட் பண்ணுது gastric enzyme. என்னென்ன? குளோபட் செல்ஸ் வந்து செக்ரிட் மியூக்கஸா, parietal or oxygenatic cell secrete HCl and intestinal factor. அதாவது parietal or oxygenatic இரைப்பை செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் அது இருக்குல்ல HCl. ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் இது வந்துட்டு என்ன செக்ரிட் பண்ணுது? இந்த parietal oxygenatic cell secrete தான் HCl and intestinal factor தான், சுவர் செல்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் B12 கால்டு காஸ்டில் இண்டஸ்டிக் ஃபேக்டர், கால்சின் இண்டஸ்டிங் ஃபேக்டர். ஸோ விட்டமின் B12. ஓகேங்களா. ஒர்க் அவுட் பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று லிவர். இந்த லிவர் தான் லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி சிச்சுவேட் இந்த அப்பர் ரைட் சைடு. ஸோ லிவர் எங்கே ப்ரெசென்ட் இருக்குது? அப்பர் ரைட் சைடில் ப்ரெசென்ட் இருக்குது. அப்டாமினல் கேவிட்டியில் ஜஸ்ட் பிலோ த டயஃப்ராம், உதரவிதானத்துக்கு கொஞ்சம் இதில். இந்த லிவர் பிலோ கீழே abdominal cavity just below the diaphragm. The liver consists of the 2 major of left and right. So liver consists of 2 major left and right loop.
இதுக்கப்புறம் இது 2 கதுப்புகளை கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா 2 மைனர் லோப்ஸு. these lobes are connected with the diaphragm. எல்லாமே இந்த லோப் கதுப்புகள் வந்துட்டு டயஃப்ராம் உதரவிதானத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஈச் லோப் ஹேஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோப்ஸ். இந்த கல்லீரல் கதுப்புகள் வந்து லூப்புக்கு அது நிறைய ப்ரெசென்ட் இருக்குது. அது ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட் லிவர்னு சொல்லுவாங்க. ஹெப்பாட்டிக் லூப்னா ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட் லிவர் அண்ட் இஸ் கவர்டு பை த தின் கனெக்டிவ் டிஷ்யூ ஷீத் கால்டு கில்சரியன் கேப்சூல். வெரி வெரி கில்சரின் உரை அப்படின்னு சொல்கிறாங்க. லிவர் செல்ஸ் ஹெப்பாட்டிக் செல்ஸ் present secrete but bile. very very important. இந்த hepatic cells என்ன secrete பண்ணுதுன்னா secrete bile. ஓகேங்களா, which is a stored and concentrated in the thin muscular sac called gallbladder. பித்த நாளம். ஸோ இது எங்கே வந்து செக்ரீட் பண்ணி வைக்குதுன்னா கால் பிளாடர் பித்த நாளத்தின் வழியே செக்ரீட் பண்ணி வைக்குது. த டக்ட் ஆஃப் கால் பிளாடர் சிஸ்டிக் டக்ட் பித்த நாளத்தின் வழியாக அலாங் த ஹெப்பாட்டிக் டக்ட் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் ஃபார் த காமன் பைல் டக்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. The duct of gallbladder cystic duct along with the hepatic duct for the liver from the common bile duct. The bile duct passes down of the join with the main pancreatic duct from the common hepatic pancreatic duct. The opening of the hepatic pancreatic duct into the duodenum is covered by the sphincter called sphincter of Otti. very very important. ஒட்டி சுருக்கு தசைகளால் present இருக்குது. Liver has a high power of regeneration. 1 mark. Liver is a high power of regeneration and liver cells is replaced by the new one every 3 to 4 weeks. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த லிவர் ஆல்சோ பர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய்டு ஆஜிங் த டிஃபெக்டிக் பிளட் செல்ஸ். ரத்த செல்களில் வயதான பழுதடைந்த ரத்த செல்களிலேருந்து லிவர் வந்து அதை எடுத்து அந்த டிஸ்ட்ராயர் பண்ணிது அழிந்து கூடாது. அந்த அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா storage glucose in the from the glycogen or depresses glucose into the bloodstream with the help of the pancreatic hormone. very very important. கணைய ஹார்மோன்கள் வந்துருக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸ்டோர் ஃபேட் சாலிபிள் விட்டமின் அண்ட் அயன். ஸோ இது வந்து இதுக்கு தேவையான கணையத்தில் வந்துட்டு என்ன ஸ்டோர் பண்ணிது ஃபேட் சாலிபிளும் விட்டமின்ஸ் அண்ட் அயன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நச்சு பொருட்களை சிதைக்கிறது லிவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நச்சு பொருட்களை சிதைக்கிறதுக்கு இந்த லிவர் யூஸ் ஆகுது. இந்த இன்வால்வ் இந்த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூரியா. ஸோ இதுக்கு இந்த சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பேன்க்ரியாஸ். த செகண்ட் லார்ஜஸ்ட் கிளாண்டுனா கணையம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன் த பேன்க்ரியாஸ் விச் இஸ் எல்லோ கலர்டு. ஸோ கணையம் வந்து என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த காம்பவுண்ட் எலாக்டட் ஆர்கன் கன்ஸ் ஆஃப் த எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். ஸோ கணையம் ஒன்று தான் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைனில் ப்ரெசென்ட்டு. இந்த சுச்சுவேஷன் பிட்வீன் த லிம்ஸ் of the U-shaped duodenum. சரிங்களா, இந்த exocrine portion of secrete pancreatic juice contain enzyme. இந்த pancreasல pancreatic juice எந்த present ஆயிருக்கு. ஸோ இது என்னென்ன enzymes வந்துட்டு such as pancreatic amylase, trypsin, pancreatic lipase. very very important. amylase, trypsin, pancreatic lipase and the endocrine part called cells of Langerhans. இது எங்கே வந்துட்டு present ஆகுங்க எண்டோக்ரைன் பார்ட்டில் இருக்கிற இட்செல்ஸ் ஆஃப் லாங்கர்கானில் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப கணையம் பேன்க்ரியாஸ் அப்படின்னா இன்சுலின் குளுக்கோகான் தான். சரிங்களா, ஸோ இன்சுலின் அண்டு குளுக்கோகான் த பேன்க்ரியா டக்ட் டைரக்ட்லி ஓப்பன் டு த டியோடியம். இந்த பேன்க்ரியா டக்ட் இந்த கணைய நாளம் வந்து டைரெக்டாக வந்துட்டு டியோடியனத்தில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் ஓகேம்மா, தேங்க்யூ.